ஒன் லாஸ்ட் டைம் எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? தமிழ்நாடே அதற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவோம். பார்க்கும்போது சந்தோஷமா இருப்போம். லாஸ்ட் இது எண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அழுகையாக வரும். அப்படியே கடைசி படம் டைட்டில் கார்ட்லேயே சூப்பராக வரும். ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படி வரும். சினிமா ஃபீல்டை கலக்கிட்டாரு. ஆக்ஷன், ரொமான்ஸு, த்ரில்லர், கில்லி, டான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டாரு. இப்போ அரசியலில் கலக்கணும், அதுதான் முக்கியம். கலக்கிட்டு இருக்காரு. தான் இது எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு, அந்த 3 ஹவர் வண்டி கைடி பாக்கெட்டில் வச்சுருவோம் அந்த பதவியெல்லாம். அதனால் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக இருக்கும். முதலமைச்சர் சிஎம் நடிக்கும் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வந்தாலே பிளாஸ்ட் ஆகிடும். தலைவர் படம் எப்பவுமே பிளாஸ்ட் தான். படம் வந்து கண்டிப்பாக ஒரு 1000 கோடிக்கிட்ட அடிக்கும். சண்டை படம் டிசிப்ளினாக இருக்கணும் ப்ரோ. எல்லாருமே படம் பார்த்துட்டு போயிடணும், அவ்வளோதான். எந்த ஒரு வைலன்ஸ் எல்லாம் சீட்டு போராட்டி சீட்டு உடைச்சாங்க, அந்த சீட்லாம் உடைக்காம எந்த ஒரு செலவு வைக்காமல் பார்த்துட்டு போயிடணும் அந்த மனுஷனுக்கு. நிறைய பேர் பேசுவாங்க இந்த மாதிரி, ஆனால் இந்த மாதிரி சிஎம் விஜய் தான், விஜயோட ரசிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்போல்லாம் பேச்சு வாங்காமல் இருக்கணும், அந்த மனுஷனுக்கு பேச்சு வாங்க வைக்காமல், அவ்வளோதான் ப்ரோ. ஸ்பெஷல் ஷோ போட்டு அமர்க்களம் பண்ணி அராஜகம் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது அவர் சிஎம் சாரோட நேமை தான் டேமேஜ் பண்ணும். அதனால் 9 மணி ஷோ அந்த மாதிரி ஷோவை கொடுத்து எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் கொண்டாடிட்டோம். எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் கொள்ளாமல் பண்ணால் அவர் பேரை காப்பாற்றப்படும், ரசிகர்கள் பேரை காப்பாற்றப்படும். 4 மணி ஷோ வந்து இப்போ தேட்டர் உரிமையாளர்கள் தான் முடிவெடுக்கணும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க, நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 9 மணிக்கு வேலைக்கு போகிறவர்லாம் காலையில் பார்த்துட்டு போவோம். 4 மணி ஷோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல, அது தேவையில்லை. 4 மணி ஷோன்றது மக்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா வேண்டாம். ஒன் லாஸ்ட் டைம் எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? செலிப்ரேஷனா அதுவே தான் தமிழ்நாடே அதற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறலாம். ஏதாவது சொல்கிறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபுல்லாக தான் பண்ணுறது தான். எல்லா தேட்டர்லேயும் அதான் சொல்லியிருக்காங்களே, தான் இது எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு, அந்த 3 ஹவர் வண்டி கைடி பாக்கெட்டில் வச்சுருவோம் அந்த பதவியெல்லாம். அதனால் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக இருக்கும். நான் சொல்லவே தேவையில்லை. சோகமா இருக்கீங்களா இல்லை சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன மனநிலையில் இருக்கீங்க? அது வந்து படம் பார்க்கும்போது தெரியும், சோகமாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்போம். லாஸ்ட் இது எண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அழுகையாக வரும். அப்படியே அதெல்லாம் சொல்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்லை ப்ரோ அந்த படத்துக்குலாம். கடைசி படம் டைட்டில் கார்ட்லேயே சூப்பராக வரும். ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படி வரும். ஆல்ரெடி படம் பிரம்மாண்டன்னு சொல்லிட்டாங்க, மக்கள் பார்த்து ரசித்து அதை கொண்டாடணும். ரெண்டாவது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது ரொம்ப பேடு. அதாவது அந்த ஆட்சியில் இருக்கும்போது பேன் பண்ணுறதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. தேட்டரில் வந்து சின்ன குழந்தைக்கு பார்க்க முடியாதுன்றதுக்கே வேணே பண்ண சதி தான் அது. இளைஞர்கள் பொதுமக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. குழந்தைங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணனா ஓடிடியில் வரும்போது பார்க்க முடியும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் அது வந்து சதி. அதாவது அப்போ விஜயை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 அரசியலும் சேர்ந்து அதாவது ஆளுங்கட்சி அந்த திமுகவும் சரி மத்திய அரசு பண்ண சதி அது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இப்போ இருக்காது, அப்போ இருந்திருக்கலாம். இப்போ அவர் முதலமைச்சராகி கலக்குன்னு கலக்கிறாரு. என்னை பொறுத்தவரையும் சினிமா ஃபீல்டை கலக்கிட்டாரு. ஆக்ஷன், ரொமான்ஸு, த்ரில்லர், கில்லி, டான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டாரு. இப்போ அரசியலில் கலக்கணும், அதுதான் முக்கியம். கலக்கிட்டு இருக்காரு. இது வந்து லாஸ்ட்டு படம்னு சொல்கிற மாதிரி இருக்காது முதல்ல. ஏன்னா அவர் இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார், அவர் தான் முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் இன்றைக்கி இப்போ வந்து பிளாஸ்டாக இருக்கும் படம். ரொம்ப ஹைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம், வரல. ஏதோ ஒரு அரசியல் காரணம், அது விட்டு தள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவர் தான் சிஎம். முதலமைச்சர் சிஎம் நடிக்கும் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வந்தாலே பிளாஸ்ட் ஆகிடும். தலைவர் படம் எப்பவுமே பிளாஸ்ட்டு தான். படம் வந்து கண்டிப்பாக ஒரு 1000 கோடிக்கிட்ட அடிக்கும். இப்போ விஜய் லாஸ்ட்டு படம் சிஎம் ஆகிட்டார், இதுக்கப்புறம் மிஸ் பண்ணி தான் தீரணும். டிக்கெட் தர மாட்டான். 3 நாளாக வந்துட்டுருக்கேன் தேட்டருக்கு. டிக்கெட் தோன்றான், மன்றத்துக்கு பேச்சுன்றான், இல்லாட்டி கட்சி ஆஃபீஸ் பேச்சுன்றான். டிக்கெட்டு தர மாட்டான். என்ன மாதிரியான செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? ஏன்னா எப்படி இருந்தாலும் 4 மணி ஷோ கிடையாது. ஸோ 9 AM ஷோ தான் போகிறாங்க. ஸோ என்ன மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்க போது நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க? உங்கள் அட்டியெல்லாம் என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க? நம்ம அட்டிலாம் இல்லை ப்ரோ, நாங்களே 2 பேர் தான். டிக்கெட்டே கிடைக்கல ப்ரோ. இல்லை நாங்கள் எப்படி ப்ரோ எவ்வளோ பிளான் பண்ணிருக்கோம் அவங்களோ. ஆமாம் ப்ரோ, போன வாட்டிலாம் எனக்கு லியோக்கு அவ்வளோ ஹைப் இருந்தது. லியோக்கெல்லாம் எனக்கு அசால்ட்டாக டிக்கெட்டு கிடச்சிது ப்ரோ. லியோக்கு அந்த நாள்லேயே எனக்கு தேர்ட் ஷோ கூட டிக்கெட் கிடச்சி, 6 டிக்கெட் கிடச்சி. ஒரு டிக்கெட்டே தர மாட்டேறானுங்க, வெறுப்பாகுது எனக்கு. நீங்களே சொல்லுங்கள், டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிதா? இல்லை, நாங்களும் இன்னும் புக் பண்ணலாம். நீங்கள் புக் பண்ணல? இல்லை, கடைக்கு தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஒன் லாஸ்ட் டைம் விஜய் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? சிஎம் விஜய் ரசிகர்களுக்கு என்ன? சிஎம் விஜய் ரசிகர்களா? நீங்களும் ரசிகர் தான், இருந்தாலும் ஒன்று சொல்லுவீங்க, ஏதாவது சண்டை படம் டிசிப்ளினாக இருக்கணும் ப்ரோ. எல்லாருமே படம் பார்த்துட்டு போயிடணும், அவ்வளோதான். எந்த ஒரு வைலன்ஸ் எல்லாம் சீட்டு போராட்டி சீட்டு உடைச்சாங்க, அது மாதிரி சீட்லாம் உடைக்காம எந்த ஒரு செலவு வைக்காமல் பார்த்துட்டு போயிடணும் அந்த மனுஷனுக்கு. அதனால அவருக்கு அது கெட்ட பேராக போகும் அந்த மாதிரி. கன்ஃபார்ம் அவர் கெட்ட பேராக இருக்கும். போராட்டி ஆயிருக்கு. இந்த மட்டும் எந்த ஒரு பேக் ஃபயர் இல்லாமல், கெட்ட பேர் இல்லாமல் ஆகணும். நிறைய பேர் பேசுவாங்க இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி சிஎம் விஜய் தான்,
விஜயோட ரசிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்போல்லாம் பேச்சு வாங்காமல் இருக்கணும், அந்த மனுஷனுக்கு பேச்சு வாங்க வைக்காம. அவ்வளோதான் ப்ரோ. என்ன மாதிரியான செலிப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன்? 4 மணி ஷோ கண்டிப்பாக கிடையாது. 4 மணி ஷோ 9 மணி தான் நினைக்கிறேன். வாரிசுலேருந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 9 மணி ஷோ தான். ஷோ தான். ஸோ என்ன மாதிரி செலிப்ரேஷன் ஐடியா பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பட்டாசு வெடிச்சு கட் அவுட்டில் பால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுறது தான் பிளான். ஆனால் கிடைக்கணும், போலீஸ்கிட்ட வந்து பர்மிஷன்லாம் வாங்குவாங்கள்ல எல்லாருமே, அதெல்லாம் கிடைச்சாதான். அப்படி நார்மலாக செலிப்ரேஷன் தான், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், சண்டே இல்லாமல் நார்மலாக படம் பார்த்தோமா கத்துனோமா அவ்வளோதான், அதோட போயிடணும் எல்லாரும். இல்லை வேண்டாம் சார். அதான் இப்போ ஒரு இங்கே நீங்கள் பேட்டி எடுத்து ஒரு இளைஞர் சொன்னார், அதாவது அந்த ஸ்பெஷல் ஷோ போட்டு அமர்க்களம் பண்ணி அராஜகம் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அது அவர் சிஎம் சாரோட நேமை தான் டேமேஜ் பண்ணும். அதனால் 9 மணி ஷோ அந்த மாதிரி ஷோவை கொடுத்து எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் கொண்டாடிட்டோம். எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் கொள்ளாமல் பண்ணால் அவர் பேரை காப்பாற்றப்படும், ரசிகர்கள் பேரை காப்பாற்றப்படும். 4 மணி ஷோ வந்து இப்போ தேட்டர் உரிமையாளர்கள் தான் முடிவெடுக்கணும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அது ரசிகர்கள் விருப்பம்தான், அதை நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 9 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பான், காலையில் பார்த்துட்டு போவான். 4 மணி ஷோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல, அது தேவையில்லை. 4 மணி ஷோன்றது மக்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா வேண்டாம். எதிர்ப்பு நடக்காத ஒரு ஆசை இப்போ எல்லாருக்கும், விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒன்று இருக்கு, அவர் முழு படம் பண்ணுவாரா மாட்டாரான்ட்டு. அவர் படம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு நிறைய பவன் கல்யாண் டிப்யூட்டி சிஎம் ஆயிட்டாரு, ஆனா அவர் படம் பண்ணிட்டு தான் இருக்காரு அங்க இருக்க ஃபேன்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் கேட்கறேன், சிஎம் விஜய் படம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பவன் கல்யாணை பத்தி பேசாது, தேவையில்லாம தமிழ் இவர்கிட்ட சேர்க்க அப்படி நான் எடுத்துட்டு போலங்க. பவன் கல்யாணை பத்தி படம் பண்றாருல, அதுக்காக கேட்கறேன், இவங்க படம் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு. அவரை அதான் படம் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா இங்க இருக்கிற வேலை நிறைய இருக்குல்ல இங்க, அதை நம்ம முடிச்சுட்டு கூட அவர் பண்ணிட்டோம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம பண்ணிட்டோம் அவரு. ஸோ ரசிகர்களோட ஃபர்ஸ்ட் மக்கள் தான் முக்கியம். ஆமா, அது பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சரி அது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டாரு, இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கா பண்ணணும்ட்டு? படம் பண்ண ஆசை இருக்கு தளபதி ஃபேன்ஸ்லாம், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு? லாஸ்ட் படமா இதுவாதான் இல்லை இல்லை, அதெல்லாம் எதிர்பார்க்கல ப்ரோ, சான்ஸே இல்லை. அதெல்லாம் நடிச்சுனே இருப்பாப்ல, பார்த்துனே இருக்கலாம் அந்த மனுஷனை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரீரிலீஸ் தான், ஆனால் புது படம் எதுவுமே வராது. அது இப்போ நம்ம யோசிக்கணும் எல்லாருமே. செலவானா பரவாயில்ல, மனுஷன் படம் பார்த்தே அவனை எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம். இவரெல்லாம் 3 நாள் வெயிட் பண்ணாரு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்களாம் நான் காலையில் தான் வந்தேன், அவர் நாளை காலையில் 9 மணி தான் வந்தேன் நாளாம். ஆமாம், இந்த படம் கடைசி படமே சொல்ல முடியாது, அப்படி இருக்க போகிற படம். ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றியனால அவர் முதல்வர். தொண்டர்கள் இப்போ வந்து ஜனநாயக கடமை நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னைக்கு நடக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி நாங்கள் ஆட்டுவோம். அப்போ தான் படத்தோடைய வெயிட் என்னன்னு தெரியும். இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் படம், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதனால தான் பிளாக் பண்ணானுங்க படத்தை. நீ என்ன தான் தடை போட்டாலும் தலைவர் தான் இன்றைக்கி முதல்வராக இருக்கிறாரு, நாட்டுக்கு நல்லா செய்வார். மக்கள் வந்து அவரை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இனிமேல் தான் தெரிய போகுது அவருடைய என்ன ஒரு. ஓகே, என்ன மாதிரி செலிப்ரேஷன் மூடில் இருக்கீங்க லாஸ்ட் படத்துக்கு? ப்ரோ லாஸ்ட்டு பண்ணால செலிப்ரேஷன் மூட் தான் ப்ரோ இருக்கும். ஆனால் இப்போ செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரில, ஸ்ட்ரிக்டாக இந்த வாட்டி பண்ணுவாங்க. அவர் சிஎம் வேறு, நிறைய செலிப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதனால் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த வாட்டி. சிஎம் விஜய் வேணுமா இல்லை ஆக்டர் விஜய்? ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். இல்ல ஏதாவது கேக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூஸ் பண்ணி தான் ஆகணும், ரெண்டுத்துல ஒன்று நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீ சூஸ் பண்ணலாம், நீ உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும், அதனால நீ ரெண்டுத்துல ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்டர் விஜயா இல்லை சிஎம் விஜயா? ரொம்ப கஷ்டமே, இதில் என்ன சொல்றது, சிஎம் விஜய். ஆனால் என்னை பொறுத்த வரையும் ஆக்டர் விஜய் தான் சொல்லுவேன். ஆக்டர் விஜய் தான். ஆனால் அதுதான் சிஎம் விஜயோட ஃபர்ஸ்ட் படம் இது, அதையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதான் 2 கண்ணு, தளபதி 1 சிஎம் 1, ரெண்டுமே ஒரு கண்ணில். ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும் இந்த சூழ்நிலையில். யாரை சூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம் ப்ரோ இதெல்லாம். ஒன்று சூஸ் பண்ணுன்னா இப்போ ஆக்டர் விஜய் தான் ப்ரோ. இன்னைக்கு படம்லாம் சிஎம் விஜய் வேணாமா? சிஎம் விஜய் வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஆக்டர் விஜயை பார்த்து வளர்ந்தாச்சு, ஒரு ரோல் மாடல். ஆமாம், சிஎம் விஜய் பெஸ்ட்டு தான். ஏன்னா ஆக்டர் விஜய் பார்த்தாச்சு, ஒரு டான்ஸ் பார்த்தாச்சு, ஆக்ஷன் பார்த்தாச்சு, ரொமான்ஸ் பார்த்தாச்சு, அவர் வசூலில் கலக்கிட்டாரு, அப்பத்துலேருந்து எல்லாமே செஞ்சுட்டாரு ஒரு ஆக்டராக. இப்போ சிஎம் விஜய் மக்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஜில் அவர் உள்ள என்ட்ரு ஆனதான் கரெக்டு. மற்றவங்க மாதிரி ஏற்கனவே ஒரு விஜயகாந்த் இருந்தார், அவர் வாய்ப்பு கொடுக்கல. அந்த மாதிரி இப்போ இருக்கிற விஜய்க்கு இந்த டைம் என்ட்ரு ஆன டைம் கரெக்டு. இப்போ இருக்கிற ஏஜுக்கு இன்னும் நல்லா பண்ணிட்டு போயிடுவார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதே பொசிஷனில் போச்சுன்னா ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ ஏதோ ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம் தமிழ்நாடு ஸ்டேட்டை. சிஎம் விஜய் தான் இப்போ வேணும். ஏன்னா ஆக்டர் விஜய் அவரே சொல்லிட்டாரு வர முடியாது, நான் அடிக்க மாட்டேன். சிஎம் விஜய் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா ஊழலற்ற ஒரு ஆட்சி ஒரு முதல்வர் தராருன்னா அது இவர் தான். லஞ்சம் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க,
யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எத்தனையோ தடைகள் வந்துச்சு. உங்களுக்கு அது வந்து அரசியலில் இப்போ 2 கட்சிகளும் பெரிய பெரிய கூட்டணியோடு வந்து நின்றுச்சு. ஆனால் தனி ஒரு மனுஷன் மக்களை நம்பி, தொண்டர்கள் நம்பி, ரசிகர்கள் நம்பி நின்று 108 சீட்டு இது வரைக்கும் வேர்ல்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லை. அரசியல் கட்சி தொடங்கி 3 வருஷத்தில் ஒரு கட்சி தலைவர் வந்து முதல்வராக முதல் முறையாக உட்கார்றாரு. வேறு எந்த தலைவர் உட்காரல. எம்ஜிஆர் மற்ற தலைவர்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தான் முதல்வரானாங்க. ஆனால் முதல்வர் ஃபஸ்ட் டைம் முதல்வராக உள்ளே போகிறார். மக்களுக்கு நல்ல செய்கிறன்ற நோக்கத்தில் அவர் மக்களை நம்பி நின்றார். மக்கள் அவங்கள ஜெயிச்சுட்டாங்க. இந்த கேப்டன் அதே மாதிரி தான் வந்தார் விஜயகாந்த் சார். ஆனால் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. சில சரிகளெல்லாம் அவரால் வர முடியல. சரி, ரைட், ஓகே. அவரோட தம்பியாக எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. சிஎம் விஜய் தான் ப்ரோ வேணும். விஜய் தான் போதும், பாலிடிக்ஸ் போதும், சாரி சினிமா போதும். சினிமா போதும் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஓகே.